Je ne peux pas utiliser la chair pour faire la publicité. என்னுடைய சரீரமாக நான் இந்த விளம்பரப்படுத்த விரும்பவில்லை. Mais si je vous nomme quelques noms tels que Hugo Boss Hugo Boss என்ற சில பெயர்களை மாத்திரம் நான் உங்களுக்கு ou Azaro என்ற பெயர்களோ ou Cacharel, என்ற பெயர்களோ vous pensez quoi? C'est நீங்கள் quoi? என்ன நினைக்கிறீர்கள்? Parfum. வாசனை பொருள். Ces petits flacons qui ont une odeur agréable. அது வாசனை உள்ள ஒரு பொருளாக இருக்கிறது. Ces petits senteurs qui sont très chers parfois. இந்த வாசனை பொருள் மிகவும் விலையுயர்ந்ததா கூட இருக்கும் சில வேளையில. Alors ma méditation ce matin intitulée Chrétien parfumé. இந்த காலை பொழுதிலே நாங்கள் உங்களோடு பயந்து கொள்ளும்படியான தேவ செய்தி என்னென்றால் கிறிஸ்தவ வாசனை உள்ள கிறிஸ்தவர்கள். N'a pas pour but pour vous dire si il faut oui ou non vous parfumer. நீங்கள் வாசனையாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை பற்றி நான் பேசவில்லை. Ou si vous pouvez acheter oui ou non ces petits parfums. நீங்கள் போய் அந்த பொருட்களை வாங்க வேண்டுமா என்ற பற்றி நான் பேசவில்லை. Mais je vais vous parler sur le thème du dévouement. இந்த வழியிலே நான் சொல்ல இருக்கின்றேன். Caractéristique du disciple ou d'un disciple de Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் உள்ள குணாதிசயங்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். Qu'est-ce que ça signifie vraiment être dévoué à Dieu? ஆண்டவருக்கு முன்னதாக அது என்ன காரியங்களை வெளிப்படுத்துகிறது? Je pourrais traiter plusieurs personnages avec vous. அநேக வேதத்தில் உள்ள ஆட்களை பற்றி நான் கூற Personnages de la Bible bien sûr. வேதத்தில் வாழ்ந்த மக்களுடைய afin d'illustrer cela. அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள. Mais je vais m'arrêter à une femme. இதுல ஒரு பெண்ணின் கதையை பற்றி உங்களுக்கு நான் une femme dubieuse. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி நான் une femme controversée. ஒரு வித்தியாசமான ஒரு பெண் qui se trouve en marge de la société. அந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு பெண்ணை பற்றி சொல்லுகிறேன். Cette femme habitait dans une petite maison quelque part dans le nord d'Israël. இஸ்ரேல் நாட்டிலே வடபகுதியிலே இருந்த ஒரு பெண் வாழ்ந்த ஒரு பெண். À Magdala. Magdala en Galilée. கலிலேயா உள்ள மக்தலா என்ற ஊரிலே வாழ்ந்த ஒரு பெண். Et cette femme se trouvait probablement dans la prostitution. இந்த பெண்மணியானவள் விபச்சாரியாக இருந்து கொண்டு வாழ்ந்தவள். En plus, elle était possédée par 7 mauvais esprits. அது மாத்திரமல்ல அவள் 7 பிசாசுகளை உடையவளாக இருந்தாள். Elle était donc dévouée au diable. அவள் பிசாசினால் அகப்பட்டவளாக வாழ்ந்தாள். Mais un jour, elle rencontre Jésus, le Seigneur. ஒரு நாள் அவள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாள். Jésus qui fait son deuxième parcours missionnaire en Galilée. கலிலேயாவிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்காக இரண்டாவது முறை அங்கு வருகிறார். Et Jésus va délivrer cette femme des esprits démoniaques. அந்த பிசாசினால் பிடியில் அகப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண்ணை விடுதலை செய்கிறார். Nous pouvons lire son histoire dans Marc chapitre 16. மார்க் 16 அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம். Et cette délivrance transforme tellement sa vie. இந்த விடுதலையானது அவளுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றி போடுகிறது. Qu'elle décide de devenir un disciple de Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சிஷ்யராக அந்த பெண் மாறுகிறாள். En fait, ça devient un des plus fidèles disciples de Jésus-Christ. சிஷ்யர்களிலே பிரதானமான ஒரு சிஷ்யனாக அவள் மாறினாள். Et ainsi pendant un temps, elle va suivre son Seigneur en Galilée. ஆண்டவரை அவர் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்த பொழுது jusqu'au jour où elle retournera à sa maison et son village dans le sud du pays. அந்த நாட்டிலே அவர் மறுபடியும் வீட்டுக்கு அவர் வந்து சேர்ந்தால் à Bethanie. பெத்தானியால் வந்து சேர்ந்தார். Bethanie est un tout petit village. பெத்தானியா என்பது சிறு கிராமமாக இருந்தது. à 3 km de Jérusalem. எருசலேமிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள ஒரு கிராமம். Et là elle vit avec sa sœur Marthe et son frère Lazare. அவளுடைய சகோதரியான மார்த்தாலும் லாசரோடு கூட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். Vous l'avez compris, on va parler ce matin de Marie de Magdala. இந்த காலை பொழுதிலே மரியாளும் மக்தலா பற்றி நாங்கள் மார்த்தாளை பற்றி பேச populairement appelée Marie Madeleine. மதலேனா மரியாள் என்று சொல்லப்பட்ட அந்த பெண்ணை பற்றி பேசப்போவதில்லை. Nous pensons que l'incident sur lequel nous nous arrêterons se passe environ une semaine avant la mort de Jésus. இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது என்றால் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னதாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். Alors l'occasion immédiate c'était la guérison de Simon le pharisée. அந்த சீமோன் என்ற பரிசேயனுடைய அந்த சுகப்படுத்தின சம்பவம் இதெல்லாம் நடந்தது. Simon a été guéri par Jésus de la lèpre. இந்த சீமோன் என்பவன்
இந்த குஷ்டரோகி வியாதியிலிருந்து சுகப்படுத்தப்பட்டவன். Et maintenant, il organise une fête pour remercier son Seigneur. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக அவன் ஒரு விழாவை ஒரு விழா செய்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்த. Remercier non seulement pour sa propre guérison, அவன் சுகமடைந்ததற்காக மாத்திரமல்ல, mais aussi pour fêter la résurrection de Lazare. அந்த லாசரு உயிர்த்தெழுந்த பிறகு அதையும் சந்தோஷமா கொண்டாடுவதற்காகவும் இந்த பண்டிகை இந்த விழாவை செய்தான். Qui est donc également présent. அந்த பண்டிகையிலே அவர்கள் மத்தியிலே லாசரும் கூட இருந்தான். Avec ses deux sœurs, Marthe et Marie. அவளுடைய சகோதரிகளாகிய மார்த்தாலும் மரியாளோடு கூட அங்கு அமர்ந்திருந்தார். Alors je vous invite à lire avec moi, avec Aniel, Jean chapitre 12. யோவான் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்படி கேட்கின்றேன். Un des 4 endroits dans les évangiles où vous trouvez cette histoire. இந்த 4 சுவிசேஷத்திலே இந்த சம்பவத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம். Donc Jean 12, 1 à 3. யோவான் 12ஆம் அதிகாரம் 1 இலிருந்து 3. Et donc je vais pas le lire en français, on va tout de suite le lire en tamoul. பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தேனியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடைய கூட பந்தி இருக்கையில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத களத்தளம் என்னும் தைலத்தை ஒரு ராத்திரி கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. Donc même si la fête se déroule dans la maison de Simon, அந்த பண்டிகை அந்த விழாவானது அந்த சீமோனுடைய வீட்டிலே நடந்தாலும், c'est Marthe qui sert le repas. அந்த மார்த்தாள் தான் அவர்களுக்கு உணவு அருந்துகிறார். Et Lazare, qui est ressuscité environ 2 mois avant, ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு முன்னதாக உயிர்த்தெழப்பட்ட அந்த லாசரு, il se trouve à table. அந்த அவர்கள் மேஜையிலே அவர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். Et donc Marie-Madeleine, la sœur de Marthe et Lazare, மரியாள் அவர்களுடைய சகோதரியாக மரியாள், elle est aussi présente. அவளும் அங்கே இருக்கின்றார். Et c'est son comportement de dévouement et d'abandon qui peut nous apporter un enseignement. இந்த அவளுடைய அந்த குணாதிசயங்கள் தான் இந்த வேளையில் நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். Alors comme je l'ai dit, cette histoire est racontée par les 4 évangélistes. நான் முன்னதாகவே சொன்னேன், இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. Avec ou sans certaines petites nuances. ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கலாம். Mais c'est seulement le 4e évangéliste, Jean, qui mentionne cette femme par son nom. இந்த சம்பவத்தை பற்றி பார்க்கும்போது 4வது சுவிசேஷம் எழுதப்பட்ட இந்த யோவான் புத்தகத்தில் மாத்திரம்தான் அவளுடைய பெயரை குறிப்பிட்டு அவர் எழுதுகிறார். Jean dit ça concerne Marie. அவர் தெளிவாக சொல்லுகிறார், இது மரியாளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. Alors mes excuses pour cette longue introduction. இந்த அவர் இதற்கான விளக்கத்தை பற்றி அவர் கூறுகிறார். Mais c'est important afin de comprendre le contexte de cette histoire. இந்த சம்பவத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. On va lire maintenant autre détail dans un deuxième évangile. இரண்டாவது சுவிசேஷத்திலே வேறொரு விளக்கத்தை பற்றி பார்ப்போம். Dans l'évangile selon Marc. மார்க் புத்தகத்திலே Le 14e chapitre. 14ஆம் அதிகாரம். Et là nous lisons et on va le lire attentivement les versets 3 à 9. 14ஆம் அதிகாரம் 3 இலிருந்து 9 வரை வாசிப்போம். En tamoul. Voilà. Donc Marc 14 3 à 9. மார்க் 14ஆம் அதிகாரம் 3 பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பண்ணி வந்து இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற தைலம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைப்பனை பணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவரை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவனை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்குள்ளே உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்குள்ளே நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இல்லை. இவன் தன்னால் இயன்றதை
இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ண போடுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படுவதும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். Merci. Alors, si vous avez le texte devant vous, je pense qu'en tamoul, ça va être la même chose qu'en français. Il y a 3 mots clés. Ce sont trois aspects qui forment quelque part la cheville à laquelle nous pouvons suspendre toutes les idées de cette histoire. Alors je vais apprendre aussi les verbes en tamoul. Dans le verset 4, il y a le verbe gaspiller. C'est comment en tamoul gaspiller? Je n'ose même pas le répéter. Gaspiller. La première expression c'est gaspille-toi. Premier aspect, gaspille-toi. On revient à ça. Dans le verset 8, il y a le verbe parfumer. Parfume Jésus. On revient à ça. Et tout au début, dans le verset 3, nous trouvons le verbe briser. Briser. L'aspect ici, c'est brise-toi. Si j'ai choisi Marie-Madeleine pour vous parler de dévouement, c'est pour préciser le lien qu'il y a avec la prophétie de Jésus dans le verset 9. Est-ce que vous avez compris que Jésus donne une prophétie ici dans le verset 9? Ceci signifie que nous ici le sabbat 24 janvier, nous accomplissons cette prophétie de Jésus. Pour le Seigneur, cet incident avec Marie avait une telle importance que cette histoire serait toujours racontée ensemble avec l'évangile. Alors revenons maintenant à ce repas. Avec comme invité d'honneur le Seigneur Jésus. Et comme nous l'avons lu, Marthe sert. C'est d'ailleurs pas la seule fois où nous la rencontrons dans ce rôle. Selon la tradition, Simon, le hôte, celui qui organise cette fête en l'honneur de Jésus, il est aussi membre de la famille de Marie, Marthe et Jésus et Lazare. Ce qui explique d'ailleurs la présence de toutes ces personnes à cette fête. Alors, imaginez un moment ce qui se passe. Simon, qui n'a même pas utilisé le parfum, le meilleur marché pour parfumer la tête de Jésus. Ça c'était la coutume. Donc Simon et les autres invités assistent à cette scène où Marie verse du nard pur et très coûteux sur les pieds de Jésus. Sur les pieds de Jésus. Ça n'était certainement pas la coutume.
C'est vrai que Jésus était l'invité d'honneur. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து கௌரவப்படுத்துவதற்காக அவரை Mais வரவழைத்திருந்தார்கள். verser un flacon de parfum exclusif d'Azaro அந்த வெளியேறப்பட்ட அந்த பரிமள தைலத்தை அவர் ஊற்றுவது என்பது ou Hugo Boss யுகோ போஸ் என்று சொல்லக்கூடாது. ou n'importe quelle autre marque sur les pieds de Jésus, இந்த வெளியேறப்பட்ட பணம் கூட அதிகமா வாங்கின அந்த பொருளா இருந்தா கூட அவர் கால்களை கழுவுவது என்பது ceci est du pur gaspillage. இது வீணான செலவழிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. Normalement, les pieds sont lavés avec de l'eau, சாதாரணமாக கால்களை தண்ணீர்ல தான் கழுவார்கள், pas avec du parfum. அந்த பரிமள தைலத்தால் கழுவுதல் அல்ல. Vous mettez du parfum sur vos pieds? உங்களுடைய கால்களில் பர்ஃபம் போடுவீங்களா? Je ne le pense pas. நான் Non. நம்பவில்லை. Et même இருந்தாலும் கூட si Marie utilisait ce nard pur, இந்த வெளியேறப்பட்ட இந்த தைலத்தை உபயோகித்தாலும் கூட quelques gouttes, d'accord, ஒரு சில துளியை உபயோகப்படுத்துதான். mais verser toute la bouteille. முழு அந்த பாட்டில ஊற்றுவது என்பது Et on avait tant qu'elle a dû essuyer les pieds de Jésus avec ses cheveux. அவளுடைய தலைமயிரினால் கூட கழுவுகிறாள். Cela ne se fait pas, mes amis. அப்படி கூட செய்ய மாட்டார்களே. Donc, humainement parlant, c'est du pur gaspillage. மனித ரீதியாக நாம் பார்க்கும்போது வீணான செலவழிக்கக்கூடிய காரியமா இருக்கு. Est-ce que Jésus ne recevait-il pas un peu plus qu'il méritait enfin? இயேசு கிறிஸ்து அவர் எதிர்பார்த்தது காட்டிலும் அதிகமாக அவர் அந்த சம்பவம் நேரிட்டதா? Il faut rester raisonnable, non? நம்ம நியாயமாக இருக்க வேண்டும். Et c'est pourquoi que Judas réagit. அதனால தான் யூதா யோசித்து பார்க்கிறான். Parce que c'est lui le trésorier. அவன் தான் அந்த பொருளாளராக இருந்து வந்தான். Et Judas, aussi bien que les autres disciples, யூதா மாத்திரமல்ல மற்ற சீஷர்களும் சரி, ils disent au verset 4, 4ஆம் வசனத்தில் சொல்கிறார்கள், à quoi bon gaspiller ce parfum? இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன் என்று சொல்கிறார்கள். C'est quoi le gaspillage? இந்த செலவழிப்பது என்பது என்ன? C'est de donner plus que nécessaire. தேவைக்கு அதிகமாக செய்வதுதான். Si vous allez manger dans un restaurant indien, ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல நீங்க போய் உணவளிக்க போனா, pour les jeunes chez McDo ou Quick, வாலிபர்கள் சில மக்டொனால்டு குயிக் சென்றாலும் சரி, et le service est inclus, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. et vous pouvez l'arrondir avec 20 centimes. தேவைப்படுறதுக்கு 20 சாந்திக்கு மேலாக நீங்கள் கொடுக்கலாம். Mais si vous donnez 5 euros, 10 euros, 20 euros, 5 euro, 10 euro, je veux 20 dire, euro நீங்கள் கொடுத்தாலும் pour boire, அவங்களுக்கு இதாக கொடுக்கும் பொழுது alors ça c'est du gaspillage. அது தேவையில்லாத செலவழிப்பது அல்லவா? Si quelqu'un reçoit plus qu'il ne mérite, c'est du gaspillage. ஒருவன் தேவைக்கு அதிகமாக கிடைக்கப்பட்டால் அது வீணான செலவழிப்பதாக இருக்கிறது. Mais souvenez-vous, யோசித்து பாருங்கள். Jésus lui-même disait இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், que partout dans le monde où on annoncera la bonne nouvelle, உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது cet incident sera raconté. இந்த சம்பவம் உலகமெங்கும் அறிவிக்கப்படும். Cet incident avec Marie. இந்த மரியாதையுடைய இந்த சம்பவம் அறிவிக்கப்படும் என்று சொன்னார். Pourquoi? எதற்காக? Parce que Jésus veut ஏன்னா இயேசு கிறிஸ்து விரும்பினார் que par la prédication de l'évangile, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக des personnes viennent vers lui இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். qui, comme Marie, gaspille pour lui le plus cher de ce qu'il possède. அவள் வைத்திருந்த விலையேற பெற்ற பொருளையும் ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுப்பது. Et Jésus ne parle pas d'un parfum. ஆண்டவர் ஒரு வாசனை பொருளை பற்றி குறிப்பிடவில்லை. Jésus ne parle même pas de l'argent, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணத்தை பற்றி சொல்லவில்லை, mais de nous-mêmes. நம்மை பற்றியே சொல்கிறார். C'est vrai que servir le Seigneur Jésus, இயேசு கிறிஸ்து ஆண்டவரை சேவிப்பது என்பது devenir disciple அவர் சீஷர்களால் மாறுவது, et donner de soi-même, தன்னையே அர்ப்பணிப்பது, et plus encore se donner soi-même, தன்னையே கொடுப்பது என்பது c'est du pur gaspillage. இது வீணான செலவழிப்பாகும். Il faut quand même être, excuse-moi l'expression, un peu fou. இது ஒரு முட்டாள்தனமானது. Et en fait, nous sommes un peu fous. நாமே முட்டாள்தனமாக தான் இருக்கின்றோம். Et j'en suis fier, mes amis tamouls. நான் அன்பு தமிழ் சகோதரர்களே, நான் அதற்காக சந்தோஷப்படுகிறேன். Vous savez, c'est ce qu'on m'a dit en juin 1974. ஜூன் மாதம் 74ஆம் வருடத்தில் என்னிடத்தில் சொன்னார்கள்.
Quand je disais à mes amis qu'après mes études de professeur biochimie, அந்த சயின்ஸ் காரியங்களிலே ஆசிரியராக j'allais encore recommencer des études de théologie, நண்பர்கள் அவர்களிடத்தில் சொன்னார்கள் மறுபடியும் ஒரு மேற்படிப்பை தொடர விரும்பினார். ils ont certainement pensé pauvre Karel. அவர்கள் நிச்சயமாக யோசித்து பார்த்திருப்பார்கள் இது பாவம் டானி என்று Il est un peu gaga. Il a trop étudié. Il est un peu fou. Étudier encore plus pour gagner beaucoup moins. Il est malade, ce pauvre Karel. Et vous savez, on ne peut pas expliquer cette vocation à un non-croyant. C'était même dur et c'est toujours dur de l'expliquer à ma propre famille. Ça dépasse tout raisonnement. Et c'était donc aussi le cas ou le problème pour Judas. Cet argent pouvait être dépensé d'une meilleure façon. Qui verse autant d'argent sur les pieds de Jésus? Gaspillage. Marie-Madeleine, par contre, elle avait découvert la valeur de Jésus. Elle sortait de la boue. Et maintenant elle était libre. Je ne sais pas si quelqu'un parmi nous a pu se trouver aussi bas que Marie-Madeleine. Elle pensait ce qu'il y a de meilleur pour Jésus, ce n'est pas suffisant. Avons-nous un jour pu penser comme elle? Alors ce qui est surprenant, c'est la position des apôtres devant cette scène. Mais nous lisons qu'ils étaient tous d'accord avec Judas. Et non seulement ils le disaient, ils étaient fâchés. Dans le texte grec des versets 4 et 5, on trouve les mots indigné et très irrité. Indignés et très irrités, ils sont fâchés. Ils ont tous dit, elle a gaspillé ce parfum. Pourquoi? On pouvait le vendre pour plus de 300 pièces d'argent et ensuite donner cet argent aux pauvres. Mais est-ce que c'était ça leur véritable, leur vrai motif? Je pense pas. La réponse se trouve dans les paroles de Jésus. Au verset 6, nous lisons, laissez-la tranquille. Pourquoi lui faites-vous de la peine? Elle a fait une bonne action envers moi. Autrement dit, la première question n'est pas ce qui a été fait pour les pauvres. Et peut-être cela vous choque. Mais ce qui a été fait pour le Seigneur. Car si nous servons le Seigneur, nous servirons aussi notre prochain. Et vous savez, chers amis, parfois c'est très subtil. Ceux qui ont des fonctions au sein de l'Église de Jésus sont parfois très occupés. Les anciens, les diacres, les diaconesses, ceux qui s'investissent pour les jeunes, pour les enfants, pour l'école du sabbat, pour l'évangélisation, pour la technique, la sono, etc. Nous pouvons être dévoués à l'Église.
Un pasteur peut être dévoué à la fédération, à l'union. அந்த ஒரு போதகரானவர் யூனியன்லயும் மற்ற Nous இலாகாவிலும் pouvons être dévoués les uns aux autres. மற்றவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நம்ம விட்டு கொடுக்கிறவங்களா இருக்கலாம். Au principe, நம்மளுடைய முக்கிய நோக்கத்துக்காகவும் சரி. aux 28 croyances fondamentales de l'Église adventiste. இந்த 28 மூல உபதேசங்களுக்காக இருந்தாலும் சரி. Au manuel d'église. இந்த சர்ச் மேனரும் சரி. Nous pouvons être dévoués à tout sauf à Jésus. எல்லாவற்றையும் நாம் விட்டு கொடுக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம். Et voilà le premier aspect, gaspille-toi. முதலாவது காரியம் என்னவென்றால் உன்னை நீயே செலவழித்துக்கொள். Les deux autres aspects seront beaucoup plus courts. மற்ற காரியங்களானது ஷார்ட்டானதாக இருக்கிறது. Donc n'inquiétez-vous pas. நீங்க அதை பற்றி கவலைப்படாதீர்கள். Parce qu'ils sont une conséquence logique du premier. இந்த முதலாவது காரியத்துக்கான பிரதிபலனாக தான் இருக்கிறது. Deuxième aspect, c'est parfumer Jésus. இரண்டாவது தன்மையை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை வாசனைப்படுத்துவது. Deuxième mot-clé de notre cheville. அந்த இரண்டாவது முக்கியமான வார்த்தையை பற்றி Et je veux souligner pour un moment le verset 8. எட்டாவது வசனத்துக்காக இதை நான் குறிப்பிடுகிறேன். Dans Marc 14:8, nous lisons. 14 அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது. Donc d'abord dans le verset 6, Jésus disait laissez-la. 6ஆம் வசனத்தில் சொல்கிறார் அவளை விட்டு விடுங்கள். Et dans le verset 8, il dit elle a fait ce qu'elle a pu. 8ஆவது வசனத்திலே அவர் சொல்கிறார் அவளால் முடிந்ததை அவள் செய்தாள் என்று சொல்கிறார். Elle a d'avance parfumé ou embaumé mon corps pour l'ensevelissement. தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்தி கொண்டாள் என்று சொன்னார். Cette expression d'avance nous intrigue. இந்த முன்னதாகவே கொடுக்கப்பட்ட இந்த வசனமானது நம்மளை ஆச்சரியப்படுத்துகிறது. Jésus dit en effet vous avez toujours les pauvres avec vous. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உங்களிடத்தில் ஏழைகள் எப்போதும் இருக்கிறார்கள். Et vous pouvez leur faire du bien quand vous voulez. நீங்கள் எப்பொழுது வேண்டாலும் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம். Mais vous ne m'aurez pas toujours. நான் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதில்லை. Jésus devait être embaumé d'avance. முன்னதாகவே இந்த காரியத்தை அவர் எச்சரிக்கிறார். Car plus tard il y aura plus d'occasion. இதற்கு பின்னதாக இந்த விதமான ஒரு சூழ்நிலை ஏற்படாது. Chers amis, Jésus nous apprend ce matin d'agir maintenant. அன்பான சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறது என்னவென்றால் இப்பொழுது நாம் கிரியை செய்ய வேண்டும் என்பது. C'est un principe général, je pense. இது முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. Si l'Esprit Saint vous pousse à faire quelque chose maintenant, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே கிரியை செய்து இப்போது செய்ய வேண்டும் என்று உணர்த்தினால் ne le reportez pas. அதை தள்ளி போடாதீர்கள். Faites-le tout de suite. உடனடியாக செய்யுங்கள். Ça peut être une visite, ஒரு மற்றவர்களை சந்திப்பதற்காக இருக்கலாம். un téléphone, ஒரு தொலைபேசி envoyer un texto ou un petit mail, ஒரு போன் மூலமாக SMS அனுப்புவதா இருக்கலாம், மெயில் அனுப்புவதா ou இருக்கலாம், même prier pour quelqu'un. மற்றவர்களுக்காக ஜெபிப்பதா இருக்கலாம். Ne le reportez pas, faites-le tout de suite. உடனே செய்து விடுங்கள், அதை தள்ளி போடாதீர்கள். Demain, peut-être ça sera trop tard. நாளை ஒருவேளை சந்தர்ப்பம் மறுபடியும் ஏற்படாது. J'ai expérimenté, j'ai vécu ça dans mon ministère. என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய இலாகாவிலே நான் அதை Parfois, j'ai அனுபவிச்சிருக்கேன். pas fait des choses tout de suite et c'était trop tard. சில வேளைகளில் நான் உடனே செய்யாதது நிமித்தம் அது காலம் கடந்து விட்டதா இருந்தது. Et en effet, à peine quelques jours après cet incident, இந்த சம்பவங்களுக்கு சில நாட்களுக்கு பிறகு nous voyons quelques femmes se rendre très tôt le matin vers la tombe de Jésus. இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை இடத்துக்கு சில பெண்கள் போகிறதை பார்க்கிறோம். Qu'est-ce qu'elles allaient faire là-bas? அவர்கள் என்ன செய்ய போனார்கள்? Parfumer Jésus. அவரை வாசனை பொருளை கொண்டு போனார்கள். Ont-elles pu embaumer Jésus? அவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு அந்த வாசனை பொருளை செய்ய முடிந்ததா? Non. அவர் கொண்டு செய்ய முடியவில்லை. Seule Marie l'a oint. மரியாள் மாத்திரமே அவள் அதை செய்தாள். D'avance, elle a parfumé mon corps, disait Jésus. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் முன்னதாகவே என்னுடைய சரீரத்தை வாசனைப்படுத்தினாள் என்று சொன்னார். Osons-nous, mes amis, poser cette question ce matin. இந்த கால பொழுதிலே இந்த கேள்வியை நமக்குள் கேட்டுக்கொள்கிறோமா? Dans quelle mesure et je fais tout ce que je pouvais faire comme Marie? என்னால் முடிந்தது வரை எதை நான் மரியாதை போல் நான் செய்கின்றேன். Est-ce que je suis prête à le vivre aujourd'hui? நான் இன்று அவருக்காக நான் வாழ தீர்மானிச்சிருக்கிறேன். Osez réfléchir à cette question. இந்த கேள்வியை நன்கு கவனித்து சிந்தித்து பார்க்க வேண்டியது Car vous அவசியம். voyez, quand Jésus parle de Marie, மரியாதை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது Jésus se réalise que Marie lui a donné tout. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மரியாள் தன்னால முயன்றதை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள் என்று சொல்கிறார். Vraiment tout ce que
elle possédait. அவள் வைத்திருந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள் என்று சொன்னார். Elle lui offrait tout ce qu'elle était. தனக்குள் இருந்தது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். Car nous savons tout ce qu'elle possédait était mis dans ce vase d'albâtre. தனக்கு வைத்திருந்த பணம் யாவற்றையும் அந்த வாசனை பொருளுக்குள் வைத்திருந்ததே, வாங்கி வைத்திருந்ததே பார்க்கலாம். Cette huile, le contenu de ce petit vase n'était pas un restant de l'embaumement de son frère Lazare. இந்த வாசனை பொருளானது தன்னுடைய சகோதரனுக்காக வாங்கப்பட்டதல்ல. Lazare mort quelques mois avant cet incident. சில மாதங்களுக்கு முன்னதாக மரித்த அந்த லாசருக்காக வாங்கி வைத்தது அல்ல. Marie n'a rien gardé pour elle. மரியாள் தனக்காக எதுவுமே வைத்துக் கொள்ளவில்லை. Alors, j'ai fait quelques recherches pour vous. உங்களுக்காக நான் சில ஆராய்ச்சி செய்தேன். 1 demi-litre de vrai nard pur. இந்த 1/2 லிட்டர் அந்த வாசனை பொருளானது d'une valeur de 300 pièces d'argent ou denarii 300 பணத்துக்கு வாங்கப்படுகிற அந்த பொருள் correspond au salaire d'un an. ஒரு வருடத்துக்குரிய சம்பள பணமா இருக்கிறது. Parce que l'huile de nard vient de l'Himalaya, c'est un produit très exclusif. அந்த மேலிருந்து இருக்கக்கூடிய அந்த பேரிலிருந்து இருக்கக்கூடிய வாசனை. Il était là tout son capital. அவளோட முழு பணமும் அதுதான். Et elle n'a pas hésité de le verser sur les pieds de Jésus. இயேசு கிறிஸ்துவின் கால்களை கழுவுவதற்காக அவர் தாமதிக்கவில்லை. Rares sont les flacons de parfum qui coûtent 35 000 euros. 35,000 ரூபாய் விலை உள்ள பொருட்களும் உண்டு. J'aime le symbole de ce vase albâtre. Il y a quelques années que j'ai eu l'occasion de visiter une carrière d'albâtre en Turquie. En fait, l'albâtre est une sorte de marbre assez tendre. Et en visitant ces ateliers, un artisan nous a montré comment il travaille sur un tour. On travaille l'albâtre avec un ciseau, avec une lime, enfin des outils. C'est tout un processus. Et à la fin, on doit le vernir. Mais ce que j'ai compris, c'est que l'albâtre est très fragile. C'est aussi fragile que les hommes. Et c'est pour cela que ce vase de Marie nous représente. Et la seule chose que Jésus me demande, c'est que je vienne à lui avec ce vase de mon propre ego. Avec mon moi-je. Et que je lui dis, Seigneur Jésus, je le brise pour toi. Je le verse pour toi. Afin que toi, tu vives en moi. Un petit rappel des clés. On a parlé sur gaspille-toi. Deuxième clé, parfume Jésus. Et pour conclure, brise-toi. Le troisième aspect, brise-toi. Au temps de Jésus, les flacons albâtre avaient un long col. Vous qui êtes devant l'écran, vous pouvez voir ces vases avec long col. Et si le contenu était du parfum très coûteux, comme celui de notre histoire, le petit vase avec le long col était scellé. Ce qui explique
pourquoi Marie devait briser le col அது எதற்காக உடைக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். avant de pouvoir verser le parfum sur les pieds de Jésus. இயேசு கிறிஸ்துவின் கால்களை ஊற்றுவதற்காக முதலாவது உடைத்து தான் ஆக வேண்டும். Il y a une chanson sur la radio. ரேடியோவிலே நான் சில பாடல்களை கேட்டிருக்கிறேன். ஒரு பாடல் உண்டு. C'est en anglais. ஒரு ஆங்கில பாடல். Never I'll break your heart. நான் ஒரு நாளும் உங்களுடைய இதயத்தை நான் உடைக்க மாட்டேன். Jamais je briserai ton cœur. ஒரு நாளும் உன் இதயத்தை நான் உடைக்க மாட்டேன். C'est beau de pouvoir dire ça à ta femme ou ton ami. ஒரு மனைவியின் இடத்துலயோ ஒரு நண்பர்கள் இடத்துல சொல்வது அழகான காரியம் தான். Ton mari. உன்னுடைய கணவன் இடத்துல. Mais à Dieu nous ne pouvons dire cela que lorsque nous serons prêts à briser, à casser notre ego. ஆண்டவர் இடத்துல நாம் சொல்லுவது என்பது சுலபமானது அல்ல. முதலாவதாக நம்மை நாமே உடைத்துக் கொண்ட பிறகுதான் அவர் இடத்துல அதை சொல்ல முடியும். Et vous savez, chers amis, quel sera le résultat? அது பிரதிபலன் உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? Tout d'un coup, toute la maison est remplie de cette bonne odeur. அந்த வீடு முழுவதும் வாசனையால் நிரப்பப்பட்டிருந்தது. Si nous sommes brisés pour Jésus, ஆண்டவருக்காக நாம் உடைக்கப்பட்டால் notre environnement va le sentir. நம்மை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் அந்த வாசனை தெளிவுபடும். On va remarquer que quelque chose en nous a été brisé. மற்றவர்களுக்கு என்ன காண்பார்கள் என்பால் நமக்குள் எதுவும் உடைக்கப்பட்டது என்பதை மற்றவர்கள் உணர்வார்கள். Les gens de notre entourage vont sentir cette bonne odeur de Jésus-Christ. நம்மை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் வாசனையை நம்மோடு மூலமாக அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். Et c'est pourquoi que je vous dis. இதற்காகத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். L'odeur qui remplissait la maison à Béthanie il y a 2000 ans. அந்த 2000 வருடத்துக்கு முன்னதாக அது வாசனையாக இருந்த அந்த இடமானது doit remplir notre église adventiste aujourd'hui. நமது அட்வென்ட் ஆலயமும் அந்த விதமான வாசனையால் doit remplir notre église Tamoul à Sarcelles aujourd'hui. உள்ள இந்த தமிழ் சபையும் அந்த வாசனையால் நிரப்பப்பட வேண்டும். Le monde autour de nous doit sentir notre présence. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அனைவரும் அந்த வாசனையை அவர் உணர வேண்டும். Être une odeur de Jésus, இயேசு கிறிஸ்துவுக்கு வாசனையாக நாம் திகழ வேண்டும். c'est laisser derrière nous une véritable impression de l'amour inconditionnel. அந்த கண்டிஷன் இல்லாத அந்த அன்பினை மற்றவர்கள் உணர வேண்டும். Et de la compassion de Jésus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த பொறுமையும் நாம் மற்றவர்களுக்கு காண வேண்டும். Il n'y a pas longtemps que j'ai lu un livre d'un pasteur chinois. ஒரு சைனீஸ் ஒரு சீன போதகருடைய ஒரு புத்தகத்தை படித்தேன். Il est déjà mort il y a quelques décennies. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக அவர் Il இறந்தார். s'appelle Watchmani. வாட்ச்மணி என்ற அவருடைய பெயர். Il a été dans les camps de prison pendant des dizaines d'années pour sa foi. அவருடைய விசுவாசத்திற்காக சிறையாக்கப்பட்டிருந்த ஒரு மனிதர். Et il a écrit des belles choses sur l'évangile. சுவிசேஷத்தை பற்றின அநேக அருமையான காரியங்களை அவர் Et aussi எழுதியிருக்கிறார். sur l'expérience de Marie-Madeleine. மதுரா மரியாதை பற்றின சம்பவத்தை Et எழுதியிருக்கிறார். il dit beaucoup de nous sommes pleinement utilisés. அநேகர் நாம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறோம். Mais nous ne savons pas ce que veut dire être versé. நமக்கு என்ன தெரிவது இல்லை என்றால் நம்ம ஊற்றப்படுவது நம்ம அறிந்து கொள்ளவில்லை. En France, dans le cantique ou le recueil de cantiques, nous avons un cantique que nous aimons bien. இந்த பிரான்ஸ் நாட்டிலே நமக்கு பிடித்த பாடல்கள் உண்டு. Entre tes mains j'abandonne. உமது கரத்திலே ஒப்புவிக்கிறேன். Est-ce que vous le connaissez? உங்களுக்கு தெரியுமா இந்த பாடலை ஒப்புவிக்கிறேன்? Ils le connaissent? Ah, c'est bien. Entre tes mains j'abandonne tout ce que j'appelle mien. எனக்கு உண்டான யாவற்றையும் ஒப்புவிக்கிறேன் இயேசுவே என்ற பாடல். Et puis dans le refrain nous chantons oui, prends tout Seigneur. பிறகு அந்த அடுத்த வரியில சரணத்தில் Entre tes mains j'abandonne. உமது கரத்திலே ஒப்புவிக்கிறேன். Tout. எல்லாவற்றையும் Et ஒப்புவிக்கிறேன். on dit tout avec bonheur. எல்லாவற்றையும் முழு மனதோடு ஒப்புவிக்கிறேன். Ah, chanter c'est une chose. பாடல் பாடுவது என்பது வேறு. Le vivre journalièrement c'est autre chose. ஒவ்வொரு நாளும் வாழ்வது என்பது வேறு. Est-ce que en tant que chrétien adventiste, அட்வென்ட் கிறிஸ்தவர்களாக je suis vraiment prêt à abandonner tout எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? et dire oui, prends tout Seigneur. ஆண்டவரை நோக்கி எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள ஆண்டவரேன்னு சொல்ல ஆயத்தமா இருக்கிறோமா? J'abandonne tout உமக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ல ஆயத்தமா? et avec bonheur. முழு மனதோட சந்தோஷமாக. Puis-je dire avec l'apôtre Paul, அப்போஸ்தலனாகிய comme கூட comme dans notre texte qui a été lu tout à சற்று l'heure, முன்னதாக படித்த அந்த வசனத்தின் மூலமாக je suis en effet pour Dieu le parfum de Christ. கிறிஸ்துவுக்காக நான் வாசனையாக இருக்கிறேன் என்று சொன்னார் பவுல்.
Nous devons être ensemble le parfum நாம் யாவரும் de Christ. கிறிஸ்துவுக்காக வாசனை உள்ளவர்களா Des chrétiens parfumés, கிறிஸ்தவ வாசனை உள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். parfumés du parfum de Christ. கிறிஸ்துவின் வாசனை பொருளாக நாம் திகழ வேண்டும். Vous pouvez oublier tout ce qu'on a dit ce matin, sauf 3 choses. நீங்கள் இந்த காலை பொழுதிலே நாம் பேசினா எல்லா காரியங்களையும் நாம் மறந்து விடலாம். ஆனால் 3 காரியம் மாத்திரம் Ce sont மறந்து les 3 aspects. இந்த 3 சம்பவங்கள் மாத்திரம். En fait, Jésus nous dit, ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், vous, mes disciples, நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று சொன்னார். vous pourrez diffuser mon odeur. என்னுடைய வாசனை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும், கொடுக்க Si வேண்டும். si tu es prêt à te gaspiller, உன்னையே நீ செலவழிக்க விரும்பினால், à me parfumer என்னை வாசனைப்படுத்த விரும்பினால், et à te briser, உன்னை உடைத்துக் கொள்ள விரும்பினால், que le Seigneur nous bénisse. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். Amen.